Vinod Kumar, KCP Solar Industry Private Limited and ASPON Energy Storage Solution Private Limited டைரக்டர் அண்ட் சிஇஓ. நாங்கள் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 1986 அப்பா ஐஐடி மெட்ராஸ்ல முடிச்சுட்டு வந்து கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. 39 வருஷமா நாங்கள் சோலார் ஃபீல்டில் தான் இருக்கோம். கம்ப்ளீட் இபிசி ப்ராஜெக்ட், ரூஃப் டாப் சோலார் பிளஸ் யூட்டிலிட்டி ஸ்கேல் கிரவுண்ட் மவுண்டட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 1.6 ஜிகாவாட் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பேன் இண்டியா பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் புதுசாக ஒரு ஏஸ்லியான் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். அது 2021 நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இது கம்ப்ளீட்டாக முழுக்க லித்தியம் அண்ட் பேட்டரி டெக்னாலஜிக்காக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ சோலாரில் ஜென்ரேட் ஆகிற பவரை வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற கான்செப்டில் இது கிரியேட் பண்ணுது. இப்போ பேஸ்ட் ஆன் பாலிசி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட பாலிசி டிபெண்ட் பண்ணி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான யூசேஜுக்கு பயன்பாடுக்கு வந்திருக்குது. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக நாங்கள் மேக் இன் இந்தியா கான்செப்டில் தான் இந்த பேட்டரியை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அதோட மெயின் ரா மெட்டீரியல் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அதில் முக்கியமாக பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம், அதாவது பிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிரெயின் ஆஃப் த பேட்டரி நம்ம சொல்லுவோம், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இந்தியாவிலே நம்ம ஒரு கம்பெனி மட்டும்தான் நம்மளா ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த பிரெயின் ஆஃப் த சிஸ்டம் வந்து 99% மற்ற கம்பெனிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் பண்றாங்க. பட் நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டா இந்தியாவில் தயாரிச்சு கம்ப்ளீட்டா நம்மளோட பேட்டரிஸ்ல யூஸ் பண்றோம். ஸோ இதை வந்து நாங்கள் 2021 ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். 2024 4 வருஷமா இதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லா மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக எங்களோட ஓன் பேட்டரிஸ்ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டெக்னாலஜியோட உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ப்ளஸ் சிலிகான் கார்பைட்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்விட்சிங் ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து புது கான்செப்டில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பேட்டரிஸை நாங்கள் அக்டோபர் மந்த்தில் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்பையிலேருந்து இது பயன்பாடுக்கு வந்துடும். இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சோலார் எனர்ஜி வந்து அடுத்தது பேட்டரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஏன்னா சோலாரோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். இப்போ இருக்கிற கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம டே டைம்ல ஜென்ரேட் பண்ற பவரை டைரக்டா கன்சியூம் பண்ணிட்டு எக்ஸஸ் பவரை நம்ம கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெசிடென்ஷியலுக்கு அவங்க யூனிட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தராங்க. கமர்ஷியலுக்கு அவங்க ஒரு சார்ஜஸ் நம்மளுக்கு பே பண்றாங்க. ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்படிதான் இருக்கு. பட் ஆனால் வந்து இது அந்த சார்ஜஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. பட் ஆனால் நம்மள்கிட்ட டான்ஜெட்கோல இருந்து சார்ஜ் பண்ற சார்ஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற சிச்சுவேஷன்ல ஸோ இந்த பேட்டரி கான்செப்ட்ல நம்ம போனோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு சேவிங்ஸ் அதிகம், ப்ளஸ் பேபேக்கும் ரொம்ப சீக்கிரமா இருக்கும். ப்ளஸ் இந்த பேட்டரியோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து 8000 லைஃப் சைக்கிள் இருக்கு. ஸோ அதோட லைஃப் டைம் வந்து மினிமம் 20 இயர்ஸ். நாங்கள் 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் இந்த பேட்டரிஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டெக்னாலஜியை நம்ம இப்போ புதுசா இந்தியாவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆஃபீஸஸ், அதாவது 12 ரூபா 13 ரூபா பர் யூனிட்டுக்கு டாரிஃப் கட்டுறாங்க இல்லையா, அந்த இடத்துல இந்த பேட்டரிஸ் ரொம்ப பெரிய லெவலில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதனாலனா நம்ம டே டைம்ல ஜென்ரேட் பண்ற பவரை எக்ஸஸா ஜென்ரேட் பண்ணி இந்த பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் மேபி எத்தனை 10 பீக் ஹவர்னு நம்ம சொல்லுவோம், அந்த 6 to 10. ஸோ அந்த டைம்ல இந்த பேட்டரியோட யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ முக்கியமா இந்த பேட்டரி டெக்னாலஜி ஏன் முன்னிலையில் இருக்கு அப்படின்னா அதோட லைஃப் டைம். ஸோ அதோட யூசேஜ் முன்னாடி நம்ம லெட் ஆசிட் பேட்டரி எடுத்துட்டோம்னா அதோட வாரண்டி 5 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதோட லைஃப் டைம் மினிமம் 5 இயர்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இதோட லைஃப் டைம் 20 வருஷம் ப்ளஸ் வாரண்டிஸ் 10 இயர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அதை நம்ம பெருசா சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த பேட்டரிஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு பர் கிலோவாட் ஆர் லித்தியம் அயன் பேட்டரியோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபாயில இருந்து 20,000 வரைக்கும் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி கெப்பாசிட்டி ஆஃப் பேட்டரிஸ். அது ரெசிடென்ஷியல் யூஸ் பண்றோமா, கமர்ஷியல் யூஸ் பண்றோமா, இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்றோமா, அதை டிபெண்ட் பண்ணி சார். கண்டிப்பா சார். எல்லா எஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்து நம்மளுக்கு எந்த தொழிற்சாலையிலுமே எஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எல்டி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இப்போ இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பீக் ஆர் டிமாண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சாயங்காலம் 6 to 10, அதே மாதிரி ஈவினிங் காலையில 6 to 10, இது நம்ம பீக் ஆர்ன்னு சொல்லுவோம். இந்த பீக் ஆர் வந்து சார்ஜஸ் வந்து 1.2 டைம்ஸ் அதிகமா சார்ஜ் பண்றாங்க. இப்போ நார்மலா நம்ம ஒரு 7 ரூபா கட்டுறோம் அப்படின்னா பீகார்ல வந்து நம்ம 9 ரூபா கட்டுறாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த பேட்டரிஸ், அதாவது அந்த பீகார்ல வந்து சோலார் ஜென்ரேஷன்ஸ் கம்மியா இருக்கும். காலைல 6 to 10 சரி, இல்லை ஈவினிங் 6 to 10 நம்ம சோலார் ஜென்ரேஷன்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த பேட்டரியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப
யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் யூட்டிலிட்டி ஸ்கேல் கிரவுண்ட் மவுண்டட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல. இப்ப நம்ம கிரவுண்ட்ல பெரிய ஏக்கரா கணக்குல சோலார்ஸ் போடுறாங்களே, 10 மெகாவாட் 20 மெகாவாட் சோலார் போடுறாங்க. ஸோ அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்டே மினிமம் 20% to 25% பேட்டரி ஸ்டோரேஜ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. பிளஸ் நிறைய ஸ்டாண்டலோன் பேட்டரி சிஸ்டம்ஸ் நம்ம கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா டெவலப் பண்றதுக்காக நம்ம பேட்டரிஸை யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ நாங்க இப்போ ஆரம்பிச்சிருக்க பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எல்லா செக்டாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் ஆரம்பிச்சிருக்கோம். கம்ப்ளீட்டா மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல பேட்டரி ஃபுல்லா இங்க மேனுஃபேக்சர் பண்றோம். பிளஸ் நாங்க சோலார் ஹைபிரிட் இன்வெர்டர்ஸும் பண்றோம். ஸோ ஸோ எங்களோட ஓன் இன்வெர்டர்ஸ் அண்ட் பேட்டரிஸ் இருக்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். பிகாஸ் அந்த கம்யூனிகேஷன்லாம் பிட்வீன் இன்வெர்டர்ஸ் அண்ட் பேட்டரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுல நாங்கள் அந்த டெக்னாலஜி முக்கியமா சிலிகான் கார்பைட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பேட்டரிஸ்ல நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். இப்ப முன்னாடி போட்டிருக்கிறது எல்லாமே கிரிட் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் சார். நம்ம டே டைம்ல கன்சியூம் பண்ணது போய் எக்ஸஸ் கிரிட்டுக்கு தான் கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ். பட் இனிமேல் வருங்காலகட்டத்தில் கிரிட்ல எடுத்துக்கிறத வந்து டிஸ்காம்ஸ் எல்லா ஸ்டேட்லயுமே டிஸ்காம்ஸ் வந்து அதை கொஞ்சமா மினிமைஸ் பண்ணிட்டே வராங்க. ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்டு நைட் டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு வருது இந்தியால. அது நம்ம இந்தியால மட்டும் இல்ல, த்ரூ அவுட் தி வேர்ல்டு. ஸோ அப்ப இந்த பேட்டரிஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு யூட்டிலைஸ் பண்ற. ஸோ இன் ஃபியூச்சர் அடுத்த 3 வருஷம் இல்ல 5 வருஷம் ஆஃப் டைம்ல நீங்க 24 மணி நேரம் பவர் சோர்ஸை சோலார்ல இருந்து எடுத்துக்க முடியும். எப்படி டே டைம்ல டைரக்டா கன்சியூம் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் பவரை பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி தான் வரப்போகுது. சார் முக்கியமா இந்த அழைப்புதல் எங்களுக்கு எதுக்காக வந்துச்சுன்னா, நாங்க லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கொண்டு வரும்போது நாங்க ஃபண்டிங்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை அணுகணும். ஸோ அப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புதிய திட்ட முறையில இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எங்களுக்கு ஃபண்டிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது என்ன ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லிட்டு இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம். கொலாட்டரல் இல்லாம நம்மளுக்கு கவர்மெண்டே ஒரு செக்யூரிட்டியை ஏத்துக்கிட்டு 100 crores வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபண்டிங் வந்து அலாட் பண்ணாங்க. ஸோ அந்த முறையில நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம் நம்மளோட பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்காக. முக்கியமா இந்த பிஎம்எஸ்ங்கிற பார்ட் வந்து இந்தியாவில் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு பேட்டரி மேனுஃபேக்சரிங்க்கு அவங்க அப்ளை பண்ணப்ப அவங்க நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ல பிகாஸ் மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல நம்ம பண்ணும்போது முறையா நம்ம கம்பெனிக்கு தான் த்ரூ அவுட் இந்தியா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஸ்கீம்ல அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலயமா தான் நம்ம அதை எடுத்தோம். ஸோ அந்த ஸ்கீம் நம்மளுக்கு கொடுத்து நம்ம அதுல ஒரு 10 crores நம்ம வந்து ஃபண்டிங் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு புதிய தொழில்முறை பிளஸ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல பண்றவங்க ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு ஹட் ஹோம் ரிசப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சிறந்த தொழிலதிபர் இது கான்செப்ட்ல அழைப்புதல் வந்துருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து. ஸோ இதுதான் அந்த அழைப்புதல். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எனக்கு வந்தோடனையும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இத்தனை தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லா, நம்மளை ரெகனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமா அதை ரெகனைஸ் பண்ண காரணம் எங்களோட எஃபர்ட். கடந்த 4 வருஷம் நாங்க வந்து மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல வரணும், பிளஸ் ஒரு புதிய டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொண்டு வரணுங்கிற கான்செப்ட்ல தான் நாங்க இது பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அங்க போயிட்டு பிரசிடென்ட் மேடம் பார்த்தோம், பிளஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணோம் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. அவங்களும் ரொம்ப பாராட்டினாங்க. இது ரொம்ப பெருமையா இருக்குது. இதே மாதிரி இளைய தலைமுறைகள் எல்லாமே வந்து இதை நோக்கி பயணிக்கணும், பிளஸ் மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல நம்ம பெரிய லெவல்ல வரணுங்கிறது என்னோட வேண்டுகோள். இதுல வந்து நான் மட்டும்தான் இந்தியாவில் இருந்த தொழிலதிபர் தமிழ்நாட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன் சார். முக்கியமா வளரும் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, நமக்கு வந்து முதலீடு வேணும், செக்யூரிட்டி இருந்தா மட்டும்தான் நம்மளால தொழில் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. 100 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து உங்க செக்யூரிட்டி இல்லாம எல்லா பேங்க்லயும் லோன் கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்க சிறந்த முறையில உங்களுடைய பொருளை உற்பத்தி பண்ணி நீங்க காமிச்சீங்கன்னாவே அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே முதல் முறை நம்ம வாங்கினதுனால ஊக்குவிக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் வந்து பிரசிடென்ட் ரொம்ப